கல் உணவா, மதுவா அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய விவாதமாவே இருக்கு. கல்ல எப்படி உணவுன்னு சொல்றாங்க? கல்லுல இருக்கக்கூடிய அதாவது மினரல்ஸ் அதாவது மதுவுல இந்த மாரியான சத்துக்கள் கிடையாது. கல்லுல என்னென்ன இருக்கு அப்படின்னாக்க, நமக்கு பாலிஃபினால்ஸ் இருக்கு. பாலிஃபினால்ஸ் ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா நமக்கு அ உடலுக்கு ரொம்ப நல்லத தரக்கூடியது. அதுக்கூட நெறைய விட்டமின்ஸ் இருக்கு. பிளஸ் இந்த கல் நொதித்தல் அடையும்போது, அதாவது நம்ம கல்ல இறக்கி வைக்கிறோம். அது கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புளிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் அந்த இடத்துல நொதித்தல் நடக்குது. ஒரு ஃபெர்மென்டேஷன் நடக்குது. காரணம் அதுல நுண்ணுயிரிகள் அந்த இடத்துல பெருக்கம் அடையுது. அது அந்த நுண்ணுயிரிகள் குடலுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. ஆக்சுவலா அது உண்மையிலேயே குடலுக்கு ஒரு ப்ரோபயோடிக் மாரி ஆக்ட் பண்ணுது. இப்போ நமக்கு தயிர்லலாம் எப்படி லாக்டோபேசிலஸ் பெருகுது. அதே மாதிரி தான் கல்லுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடியதா இருக்கு. அதனால தான் அது கம்பேர் டு அதான் அப்ப இந்த ப்ரோபயோடிக் வேற எந்த உணவுலயும் இல்லையா? அப்படின்னு கேட்டாக்க இருக்கு. நெறைய உணவுல இருக்கு. கம்பேர் டு மது. அதாவது மதுவுல நமக்கு 42% ஆல்கஹால் இருக்கு. ஆனா கல்லுல ரொம்ப புளிச்சுச்சுன்னா 10லிருந்து 12% வரையும் தான் ஆல்கஹால் தன்மை இருக்கும். சரிங்களா? நீங்க 1 டம்ளர் அதாவது 1 டம்ளர் மது குடிக்கும்போது உங்களோட லிவரோட pH ரொம்ப அதிகமாகும். ஆனா நீங்க 2 சொம்பு, 3 சொம்பு நீங்க குடிச்சீங்கனாலும், லிவரு அந்த கல்லீரல் பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு மதுவுக்கும், கல்லுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க, மதுவ விட கல் ரொம்ப 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 உடலுக்கு நல்லது தான். ஆனா, மது அதாவது இதுல லிவர பாதிக்காதுன்னு கேட்டா, கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா, ஆல்கஹால் தன்மை இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த லிவர லைட்டா பாதிக்கும். ஆனா, மதுவோட ஒப்பிடும்போது மட்டும் தான். மது குடிக்கிறது, கள்ளு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாரி சித்த மருத்துவ பத்தி நெறைய சந்தேகங்கள் இருக்கும். அத தெரிஞ்சுக்கணும்னாலும், உணவு முறைகள் அதாவது எப்படி உணவு உட்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலும், இந்த சேனல நீங்க பின்தொடருங்கள்.